ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், தாரா பாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில். அவங்க பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை. தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். அதுக்கப்புறம் இவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் அப்படின்றது சமுதாய வழிகாட்டி அப்படின்ற பொருள். இது ஒரு அரபுச் சொல். ஓகேங்களா? அவங்களோட பிறப்பு பார்த்தீங்கன்னா 5/6/1896, 5/4/1972. அவங்களோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க 1948 இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1946 1952 வரையும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1952 1958 வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காங்க. 1966 67 71 இதில் கேரளாவில் மஞ்சேரி மக்களவை தொகுதியில் போட்டிட்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1967 பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சியை கைப்பற்ற முக்கிய பங்கு காயிதே மில்லத் முக்கிய பங்கு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா கன்னியமிகு தலைவர். இது அடைமொழியில் காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவர் எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று இந்த பண்புகளில் சிறந்த தலைவராக விளங்கியிருக்காங்க. அவங்களோட கல்வி விடுதலை அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சி தூயவனானர் கல்லூரியில் படிச்சிருக்காங்க. அந்த கல்லூரியில் படிக்கும்போது அவங்க ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட எளிமை சிகரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மகிழுந்து பொது நிகழ்ச்சிகளுக்கு அவங்க தனி மகிழுந்து கார், தனி கார் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் பஸ்லேயோ அந்த மாதிரி பப்ளிக் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவருடைய இயக்கத்தின் சார்பாக அவர் மகிழ்ந்து பரிசீலிக்கப்பட்ட போதும் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தாங்கன்னா அவங்க தொடங்கி வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கல்லூரிக்கு அவங்க கொடுத்துடுவாங்க. ஆடம்பரமற்ற திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரே ஒரு மகனுக்கு திருமணம் செய்யும்போது மணக்குடை எதுவுமே யார்கிட்டையும் இருந்தும் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? நேர்மை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அவங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸில் போடுறதுக்காக அவங்க எழுதி வச்சிருந்த அந்த அஞ்சல் தலையை போடுறதுக்காக அதில் இது ஒட்டணும் இல்லைங்களா, என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டாம்ப் போட்டுரும் இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போவும் அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்காமல் அவங்க கையில் இருக்கிற அமௌண்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்மக்கிட்டே இருக்காது, யூஸ் பண்ணலாமே அப்படின்ற அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இது என் தனிப்பட்டதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், இங்கேருந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொழிக் கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்திய விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது குறித்து நாடாளுமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ காயிதே மில்லத் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உறுதியாக சொல்கிறேன், இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் அது தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் எண்ணுவேன், முதலாக பேசப்பட்ட தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நடைபெற்றிருந்த அந்த மீட்டிங்கில் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி, எனவே தமிழ்மொழி தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
நாட்டுப்பற்று அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962 போர் நடந்துடுச்சு. அப்போது அவங்க ஒரே மகனை வந்து அவங்க வந்து அந்த போருக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அப்புறம் அரசியல் பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1946 1952 வரை நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா. அவங்க வந்து சென்னை மாகாண சபையில் வந்து உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. இந்திய விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க, மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. கல்வி பணி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கல்வியில மிகுந்த கலந்திடம் மடமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரியும், கேரளாவில் புரூக், இது பாருக் அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இது புரூக் கல்லூரி. ஓகேங்களா. தொழிற்துறை அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து சிறந்த தொழிற்துறை அறிவு பெற்றவர். ஓகேங்களா. இவங்க வந்து கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இது வந்து முக்கிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இதில் இவ்வளோதாங்க இருக்கா. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காயிதே மில்லத்துக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம தாராபாரதி பார்க்கலாம். தாராபாரதியில் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அதை படித்தாலே போதும். நம்ம குரூப் 4 வந்து கொஸ்டின்ஸ் இதில் இருந்து மட்டும்தாங்க வரும். தாராபாரதியில் பார்த்தீங்கன்னா அவங்க திருவண்ணாமலை மாவட்டம் குவளை. பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா துரைசாமி, புஷ்பம். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். காலம் வந்து 26/2/1947, 13/5/2000. அவங்க அடைமொழி வந்து கவிஞாயிறு. இவர் வந்து ஒரு வரி சொல்லுவாங்க, அதுதான் அது. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இது யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. இது வந்து தாராபாரதி. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுறதுல வல்லவராக இருப்பாங்க. இது வந்து அவங்க சொன்னது. ஓகேங்களா, மேலே பார்த்தோம். இவங்க வந்து 34 ஆண்டுகள் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காங்க. அவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 2010-11 தான் இவங்களோட நூல் வந்து தமிழ்நாட்டுடைமை ஆக்குது. அவங்களோட இயற்றிய நூல்கள் பார்த்தோன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, தாராபாரதி கவிதைகள், இன்னொரு சிகரம், பனைப்புறம் தொடங்கி பங்கிகாரம் வரை. ஓகேங்களா. இது வந்து நம்ம இப்படி கூட ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ விடியுது, அது காலை விடியுது, புதிய விடியல் கிழக்கு நோக்கி, அந்த விடியல் வந்து வெளிச்சம், விரல் நுனி வெளிச்சத்தில் வருது. அந்த நுனிச்சம் வந்து பூமியை திறக்கும் பொன்சாவி. அப்போ பார்த்தீங்கன்னா தாராபாரதிகள் கவிதை இருக்குது. அந்த கவிதை வந்து சிகரத்தை தொடுது, எங்கேருந்து பண்ணைப்புறம் தொடங்கி பங்கிகாரம் வரை. ஓகேங்களா. புதிய விடியல் வருது கிழக்கு, அதுக்கப்புறம் விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்குது. திறக்கும்போது பார்த்தீங்கன்னா தாராபாரதி கவிதைகள், அது வந்து சிகரத்தை தொடுது, எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணைப்புறம் தொடங்கி பங்கிகாரம் வரை. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தாங்க. அவங்களோட இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது தாராபாரதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் தாங்க இருக்குது, இதுவே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேலு நாச்சியார் போகலாம். வேலு நாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். பெற்றோர் செல்லமுத்து சேதுபதி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்ல வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது தமிழ் அப்படின்றதுனால இவ்வளோ பாயிண்ட்ஸ் படித்தாலே போதும். ஓகேங்களா. பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். பெற்றோர் பெயர் செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள். அவங்க வந்து ராமநாதபுரம். ஓகேங்களா. கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர், சிவகங்கை மன்னர். மகள் பெயர் வில்லச்சி நாச்சியார். அவங்க காலம் பார்த்தீங்கன்னா 1750 1796. ஆட்சி செய்தவர் முத்துவடுகநாதர், சிவகங்கை மன்னர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது
இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது புலமைமிக்க மொழிகள் அப்படின்னு பார்த்தோன்னா வேலுநாச்சியாரோடது தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. அவங்க கற்றுக்கொண்ட கலைகள் பார்த்தோம்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், வீரப்பயிற்சி. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இது வந்து விற்பயிற்சி, ஓகேங்களா? விற்பயிற்சி இரு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் நம்பிக்கை தோழி குயிலி. இவர் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். ஓகேங்களா? உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் பிறந்த பெண்ணின் பெயராகும். உடையாள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோன்னா குயிலி வந்து ஒரு இடத்துல இருந்து தப்பித்து ஓடும்போது ஆங்கிலேயர் வந்து உடையாள் கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து குயிலி எங்கே போனா அப்படின்றது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிலி வந்து 1780 போர் நடந்துட்டு இருந்தப்போ அவங்க வந்து அங்கே வந்து நிறைய துப்பாக்கி அந்த மாதிரி குண்டு எல்லாமே வச்சுருப்பாங்க ஆங்கிலேயர். அங்கே வந்து குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்து கொண்டு அவங்களோட பிரிட்டிஷரோட ஆயுத கிடங்கிற்கு வந்து அவங்க விழுந்துட்டாங்க. அப்போ அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்து செல்லுமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். இவரது கணவர் வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். காளையார் கோயில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிவகங்கை மீட்பது உறுதி பூண்டார். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பித்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சி திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா தாண்டவராயர். தளபதிகள் பார்த்தீங்கன்னா பெரிய முத்து, சின்ன முத்து. இந்த போருக்கு வந்து மைசூர் திவான் ஹைதார் அலி வந்து 500 குதிரைப்படை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆண்கள் படைக்கு வந்து மருது சகோதரர்களும் பெண்கள் படைக்கு குயிலியும் தலைமை இருக்கிறாங்க. போரில் வந்து வேலு நாச்சியார் படை வந்து ஆங்கிலேயரை வந்து வெற்றி பெற்றிடுது. அப்போ வந்து காளையார் கோயிலில் நடைபெற்ற 1880 சிவகங்கை குயிலியின் தியாகத்தாலும் ஹைதர் அலியின் படை உதவியாலும் மருது சகோதரர்களின் வீரத்தாலும் அவங்க வேலு நாச்சியார் வந்து வின் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது வந்து முக்கிய குறிப்புகள் காமன். இந்த பாயிண்ட்ஸ் படித்தாலும் வேலு நாச்சியாருக்கு தமிழில் ஓகே தாங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தன் காடு அவங்க பிறந்த ஊர். பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம், விசாலட்சுமி. இயற்பெயர் கல்யாண சுந்தரம். அவங்க பிறந்தது 13/4/1938, 8/10/1959. 29 வயதில் வரையும் தான் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. சிறப்பு பெயர் பார்த்தோன்னா மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர். அவங்க வந்து 19 வயசுலேயே அவங்க கவி புனையும் திறனை கொண்டு வந்தாங்க. அதனால் அவங்க வந்து எளிய தமிழ் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க வந்து கவிதை எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க திரை இசை பாடல்கள் பற்றி அதுக்கப்புறம் உழைப்பாளிகள் பற்றி அவங்க வந்து உயர்வாக போட்டிருக்காங்க. மேலே பார்த்ததாங்க அவங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்காங்க. உழைக்கும் மக்களின் துயரங்களும் பொது உடை சிந்தனைகளும் தம்முடைய பாடல்களில் பரவலாக்கினார். அதுக்கப்புறம் பாட்டாளி மக்களின் வாழ்வியல், உரிமைகள், சமத்துவம், மனிதநேயம் போன்ற கருத்துக்களை எளிமையான சொற்களில் மக்களிடம் கொண்டு சென்றார். அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்போ திரைத்துறைக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1954 முதலில் படித்த பெண் என்ற திரைப்படத்திற்கு பாடலை இயற்றி திரைப்படத்துறையில் முத்திரை பதித்தார். இதுவும் ஷார்ட் தாங்க. இந்த பாயிண்ட்ஸ் படித்தாலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமுக்கு போதுங்க. நம்ம கொண்டு வந்த 4 டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் 4 யாராவது உங்கள்
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்டடி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.